Audio Jungle. Audio Jungle. ஹலோ. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ளவுஸ் பட்டன் இதுதான் போடணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால் அது வந்து ஒரு சிலருக்கு மார்க்கிங் தெரியல. அதனால் நான் வந்து அந்த மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்றத போட்டு காட்டுறேன் இந்த வீடியோவில். நீங்கள் வந்து சும்மா வந்து ரஃப்பாக ஒரு ப்ளவுஸ் வந்து மாடலுக்கு போட்டுக்கோங்க. அந்த ஹேண்ட் டிசைனை வந்து ரஃப்பாக வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஒரு ரவுண்டாக வந்து ஒரு ஷீட்லேயே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா கெட்டி அட்டையை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரிஜினல் நம்ம ப்ளவுஸ் போட்டோம்னா என்ன அளவு எடுப்போமோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த பேப்பரில். நீங்கள் சின்னதாக வந்து இந்த கிளாத்தில் போடுறதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச்சு அந்த மாதிரி கம்மியாக குறைச்சி வச்சுக்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கிட்ட இருந்தால் போதும். அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது அந்த ரவுண்டு. சரிங்களா? ஸ்கேல் வச்சு நீங்கள் ரவுண்டு வந்து 2 இன்ச்சஸில் நீங்கள் ஒரு காயின்ஸோ ஏதோ ஒன்று வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆஃப் ரவுண்டு தான் தேவைப்படுது. அதனால் பாதி வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு லேயர் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து எத்தனை ரவுண்டு வருது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கீழே லைன் போட்டுக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு லைன் ஒன்றா வச்சு கீழே மார்க் பண்ணலையே அந்த மாதிரி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் போட்டுட்டு வந்துடுங்க. ரவுண்ட் வந்து நமக்கு ஆஃப் ரவுண்டு தான் தேவைப்படுது இல்லையா? அதனால் வந்து இப்போ 3 ரவுண்டு வந்து வந்திருக்கு. நான் வந்து இது ரஃப்பாக தான் வரைஞ்சிருக்கேன் ப்ளவுஸ் பேட்டர்னுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே. நீங்கள் உங்கள் ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி போடுவீங்க இல்லையா? அதுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சும்மா ரஃப் யூஸ்ன்றதுனால சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் எப்படின்றது மாடலுக்கு தான் வந்து இது போட்டு காட்டியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ரவுண்ட் வர மாதிரி போடுங்க. இப்போ இந்த கார்னரில் வச்சு போட்டால் ஃபுல் ரவுண்டு வராது. அதனால் ஃபஸ்ட்டு இடையில ஃபில் பண்ணிக்கிறேன். சென்டரில் வந்து போட்டால் ஃபுல்லாக ரவுண்டு வரல. இப்போ வந்து கீழே 2 ஆஃப் சர்க்கிள் இருக்குங்க இல்லையா? அது 2யும் ஜாயின் ஆகிற மாதிரி மேலே ஒரு ரவுண்டு வரணும் நமக்கு. அந்த நமக்கு எந்த இடத்துல ஃபுல் ரவுண்டு வருதோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இல்லாத எட்ஜஸில் வந்து நீங்கள் வந்து சைட்லலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த இடம் வந்து நம்ம அடியில் ஸ்லீவ் மடித்து தைக்கும்போது கைக்கு அடியில் தான் போகும். அதனால் நமக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு தான் முக்கியம். ஏன்னா சென்டரில் இருக்கிற டிசைன்ஸ் தான் வந்து நம்ம கைக்கு மேலே தெரியும். இப்போ சைடில் எக்ஸஸாக போகுது இல்லைங்களா? அதில் வந்து நம்ம அந்த லைன் போட்டுங்கிற வரையிலும் தான் நம்ம வந்து அந்த டிசைனே போடுவோம். நம்ம வந்து ஃபுல் டிசைன் போடாட்டியும் நீங்கள் அந்த இடத்துல பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, பேக் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சைடில் குட்டி குட்டியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ரவுண்டோ இல்லை திலகமோ ஏதோ ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போது வந்து இதுவே 2 லேயராக ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா? நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச்சஸ் போட்டு காட்டியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு புரியும். அந்த ஸ்டிச்சஸை தான் நம்ம வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஏன் இந்த ப்ளவுஸ் டிசைனே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இதுதான் உங்களுக்கு வந்து நிறைய ட்ரெண்டாக இருக்குது. அதனால தான் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த டிசைனே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சரிங்களா? உங்களுக்கு பீகாக்கோட ஃபெதர் டிசைன் மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த கார்னர் வச்சு காட்டுறேன் இல்லைங்களா? அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து அதான் சும்மா ஷேடிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளவுஸ் மடித்து வைக்கிற பேட்டர்ன் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் சொல்லி தரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ சொன்னால் புரியாது. இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். அடியில் வந்து டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். டைலரிங் எனக்கு தெரியும்னா அந்த இடத்துல ப்ளவுஸ் வந்து கைக்கு அடியில் போயிடும் இல்லையா? அதனால் அந்த இடத்துல டிசைன் நீங்கள் வந்து இதே ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வெறுமனே பட்டன் ஹோல் ஸ்டிச் கூட நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கலாம். அதனால் தெரியாது. மற்றபடி அந்த ரவுண்டு ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? ஆஃப் ரவுண்ட் நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா? அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்து கைக்கு மேலே நீங்கள் மேல் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த எது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரியல இல்லையா? அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ட்ராயிங் போட்டு காட்டினேன்.
உங்களுக்கு வந்து ட்ராயிங் வந்து இப்படி தான் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டை வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டி அட்டையாக பார்த்து என்ன சைஸ் எடுக்கிறீங்கன்றத வந்து ஸ்கேலில் அளந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரவுண்டை வந்து ஆஃப் ரவுண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கட் பண்ணி அப்புறம் ஆஃப் ரவுண்டாக நீ சிசரில் வெட்டி வச்சுக்கலாம். இல்லைனா நான் பேப்பராக இருக்கிறது அப்படியே மடித்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டி அட்டையாக இருந்தால் நமக்கு வந்து மடிக்க வராது. மடித்து வச்சாலே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கட் பண்ணி ஆஃப் சர்க்கிளாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் டிசைனு. உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோ கிளியராக இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்யூ.